சத்தியத்தை தேடுவதற்கு எல்லைகளே இல்லை. மதங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மனித குலம் முழுவதுக்கும் பொதுவானதுதானே. அந்த ஆர்வத்தில்தான் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மர்மத்தை ஆராயப் போகிறோம். இது யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல, கிடைக்கக்கூடிய வரலாற்று தகவல்களையும் அதற்கு எதிராக உள்ள கருத்துக்களையும் சமநிலையுடன் பகிர்வதற்காக மட்டுமே. இந்த வீடியோவில் கூறப்படும் சில தகவல்கள் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை, சில தகவல்கள் சர்ச்சைக்குரியவைதான், சிலவற்றை பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்கவே இல்லை. எனவே இந்த வீடியோவை திறந்த மனதுடன் பாருங்கள். இப்போது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வணங்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 18 ஆண்டுகள் வரலாற்றிலிருந்து காணாமல் போயிருக்கின்றன. 12 வயதில் ஆலயத்தில் காணப்பட்ட இயேசு அடுத்ததாக 30 வயதில் தான் பைபிளில் மீண்டும் தோன்றுகிறார். அப்படியானால் இந்த 18 ஆண்டுகள் அவர் எங்கே இருந்தார்? அவர் இந்தியாவிற்கு வந்தாரா? வேதங்களை படித்தாரா? புத்த மதத்தை அறிந்திருந்தாரா? இந்திய யோகிகளுடன் வாழ்ந்தாரா? இன்று இதற்கான ஆதாரங்களையும் எதிர் ஆதாரங்களையும் ஒன்றாக பார்ப்போம். முதலில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் அறிஞர்களுடன் விவாதிப்பது வரை தகவல் கிடைக்கிறது. அதற்கு பிறகு 30 வயதில் யோர்தான் ஆற்றில் ஞானஸ்தானம் பெறும் வரை அவரை பற்றி பைபிள் மௌனமாகவே இருக்கிறது. இந்த இடைவெளியை உலகம் லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று அழைக்கிறது. இந்த மர்மம் உலகம் முழுவதும் பல ஆய்வாளர்களை ஈர்த்தது. 1887 ரஷ்ய பத்திரிகையாளர் நிக்கோலஸ் நோட்டோவிச் லடாக் பகுதியில் உள்ள ஒரு புத்த மடத்தில் பழமையான கையெழுத்து பிரதியை பார்த்ததாக கூறினார். அதில் ஈசா என்ற இளைஞர் இந்தியாவிற்கு வந்து வேதங்களை கற்றார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் தனது புத்தகத்தில் எழுதினார். அவரது கூற்றுப்படி 13 வயதில் இந்தியா வந்தார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருந்தார். பிராமணர்களிடம் வேதங்களை படித்தார். பின்னர் இமயமலைக்கு சென்று புத்த மதத்தையும் கற்றார். 29 வயதில் மீண்டும் எருசலேமுக்கே திரும்பினார் என்று கூறப்படுகிறது. இந்த கூற்றை ஆதரிப்பவர்கள் இன்னும் சில விஷயங்களை கூறுகிறார்கள். இயேசுவின் போதனைகளுக்கும் உபநிஷதங்களுக்கும் புத்த மதத்திற்கும் சில ஒற்றுமைகள் இருப்பதாக அவர்கள் வாதிடுகின்றனர். அன்பு, மன்னிப்பு, கருணை, துறவு, உள்ளார்ந்த ஆன்மீகம், இவை அனைத்திலும் சில ஒற்றுமைகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஒற்றுமை இருப்பதால் ஒருவர் மற்றவரிடம் கற்றார் என்று நிரூபிக்க முடியாது அல்லவா? இப்போது இந்த கதையை ஏற்காத வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கூறுவது, நோட்டோவிச் கூறிய கையெழுத்து பிரதியை வேறு யாரும் பார்த்ததாக உறுதி செய்யவில்லை. பின்னர் அந்த மடத்திற்கு சென்ற ஆய்வாளர்களிடம் அப்படிப்பட்ட ஆவணம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டதாக பதிவுகள் உள்ளன. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இயேசு வாழ்ந்தார் என்பதை உறுதிப்படுத்தும் தொல்லியல் ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் இதை நிரூபிக்கப்பட்ட வரலாறு என்று ஏற்கவே இல்லை. ஆனால் காஷ்மீரில் உள்ள ரோசாபல் என்ற கல்லறையை சிலர் இயேசுவின் கல்லறை என்று கூறுகிறார்கள். ஆனால் இதையும் பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஏற்கவில்லை. அதற்கும் உறுதியான ஆதாரங்கள் இல்லை. அப்படியானால் உண்மைதான் என்ன? உண்மையை சொன்னால் இன்று வரை யாராலும் முழுமையாக நிரூபிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் முழுமையாக மறுக்கவும் முடியவில்லை என்று சிலர் வாதிடுகிறார்கள். அதனால்தான் இந்த மர்மம் இன்னும் உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது ஒரு வரலாற்று மர்மம். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல. இது முழுமையாக பொய்யென்றும் நிரூபிக்கப்படவில்லை. ஆதாரங்களும் எதிராதாரங்களும் இரண்டும் இருக்கின்றன. உங்கள் பார்வை என்ன? இயேசு இந்தியா வந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா?
அல்லது இது வெறும் கற்பனைதானா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஆன்மீகம், வரலாறு, அறிவியல் ஆகியவற்றை சமநிலையுடன் ஆராயும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.